அது ஒரு பயங்கரமான காடு. நரமாமிசம் சாப்பிடும் மனிதர்கள் வாழும் சுடுகாடு. அப்போதுதான் அங்கே அவள் நடக்க ஆரம்பித்தபோது அந்த மாலை காடு அசாதாரணமாக அமைதியாக இருந்தது. காற்றே இல்லை, பறவைகளும் இல்லை. 7 வயது சிறுமி மித்ரா தன் அம்மா சொன்னதை மீறி தனியாக காட்டுக்குள் வந்தாள். கையில் ஒரு சிறிய ரொட்டி துண்டு. குட்டி மிருகங்களுக்கு போடலாம்னு நினைச்சுக்கிட்டே நடந்தாள். அப்போதான் மண்ணுக்குள்ளிருந்து சிறு சத்தம். சரக் சரக். மித்ரா கீழே பார்த்தாள். முதல்ல ஒரு சின்ன உயிர், அப்புறம் இன்னொன்னு. 10 20 கணக்கில்லாத அளவுக்கு. அவையெல்லாம் சின்ன டைனோசர் மாதிரி உயிரினங்கள். அவளோ சந்தோஷமா சிரிச்சாள். ஹாய் குட்டீஸ். ரொட்டிய தூக்கி போட்டாள். அந்த நொடிதான் காடு மூச்ச பிடிச்சது. அந்த உயிரினங்கள் ரொட்டியை நோக்கி ஓடல, மித்ராவை நோக்கி ஓடின. அவள் சிரிப்பு நின்றது. மெதுவா பின்னாடி நகர்ந்தாள். ஆனா அவை வட்டமா அவளை சுற்ற ஆரம்பிச்சது. அப்போதான் அவள் கவனிச்சாள். அவைகளின் கண்கள் கருப்பு இல்ல, வெறும் காலி. உள்ளே எதுவுமே இல்லாத குழி மாதிரி. திடீர்னு அவள் காலுக்கடியில் மண் உடைந்தது. கிராக். எனக்கு இந்த கதையோட தொடர்ச்சி வேண்டும். கிராக். மண் உடைந்த அந்த நொடி மித்ரா கீழே விழ ஆரம்பிச்சாள். அம்மா! அவள் கத்தின குரல் காடு முழுக்க எதிரொலிச்சது. ஆனா யாரும் கேட்கல. அவள் கீழே விழுந்தது ஒரு ஆழமான குழி. மண் வாசனை, ஈரப்பதம், இருட்டு. சில வினாடிகள் அமைதி. பிறகு சரக் சரக் சரக். மேலே இருந்த அந்த சின்ன டைனோசர் மாதிரி உயிரினங்கள் குழியின் விளிம்பில இருந்து கீழே பார்க்க ஆரம்பிச்சது. அவைகளின் கண்கள் இன்னும் காலி. உள்ளே இருட்டு மட்டும். மித்ரா மெதுவா எழுந்தாள். காலில் சிறிய காயம். நான் வீட்டுக்கு போனும். அவள் பின்னால திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு நீண்ட சுரங்கம். அதுக்குள்ளிருந்து ஒரு நீல ஒளி. அவள் பயந்தாலும் அங்கேதான் ஒரே வழி. மெதுவா நடந்தாள். ஒவ்வொரு அடியிலும் சத்தம் எதிரொலிச்சது. திடீர்னு அந்த சின்ன உயிரினங்கள் எல்லாம் மேலே இருந்து குதிச்சு அவளை பின்தொடர ஆரம்பிச்சது. அவள் ஓட ஆரம்பிச்சாள். ஓட. சுரங்கம் முடிந்த இடத்தில் ஒரு பெரிய குகை. அங்கே நடுவுல ஒரு பெருசா இருக்கும் கல் முட்டை மாதிரி பொருள். அது மெதுவா துடிச்சுக்கிட்டு இருந்தது. டூம் டூம் டூம். இதய துடிப்பு மாதிரி. அந்த சின்ன உயிரினங்களெல்லாம் அந்த முட்டையை சுற்றி நின்றது. மித்ரா அப்படியே நின்றுட்டாள். அந்த முட்டை மெதுவா உடைய ஆரம்பிச்சது. கிராக். உள்ளிருந்து வெளிவந்தது ஒரு பெரிய டைனோசர். ஆனா அதோட கண்களும் காலி. அது மித்ராவை நேரா பார்த்தது. அந்த நொடி மித்ரா கையிலிருந்த ரொட்டியின் கடைசி துண்டு தரையில் விழுந்தது. அந்த சத்தத்துக்கு அந்த பெரிய உயிரினம் திடீர்னு தலையை சாய்ச்சது. ஒரு நொடி அதோட கண்களில் ஒரு சிறிய ஒளி தெரிஞ்சது. மித்ரா மெதுவா சொன்னாள், நான் உங்களுக்கு தீங்கு செய்யல. அவள் கை நீட்டினாள். அந்த பெரிய உயிரினம் அருகே வந்தது. காடு முழுக்க காற்று வீச ஆரம்பிச்சது. பறவைகள் சத்தம். இருட்டு மெதுவா ஒளியா மாற ஆரம்பிச்சது. அந்த சின்ன உயிரினங்களோட காலி கண்கள் மெல்ல மெல்ல கருப்பா மாற ஆரம்பிச்சது. அவை மித்ராவை தாக்க வரல. அவை பசிச்சிருந்தது. அந்த காடு சாபம்பட்ட காடு. அங்கே வாழ்ந்த மனிதர்கள் முன்னாடி நரமாமிசம் சாப்பிட்டவங்க. அந்த சாபத்தால அவர்களின் ஆன்மா இந்த காலி கண்கள் கொண்ட உயிரினங்களா மாறியிருந்தது. ஒரு நல்ல மனசு கொண்ட குழந்தை அன்பா ஏதாவது கொடுத்தாதான் அந்த சாபம் உடையும். மித்ரா கொடுத்த அந்த ரொட்டி துண்டு, அது உணவு இல்லை, அது அன்பு. அந்த பெரிய உயிரினம் மெதுவா முழங்கிக் கொண்டு காற்றில் கரைந்தது. ஒவ்வொரு சின்ன உயிரினமும் ஒளியா மாறி மறைந்தது. குகை உடைய ஆரம்பிச்சது. மித்ரா ஓடினாள். மேலிருந்து ஒரு வலிமையான ஒளி. அடுத்த நொடி அவள் காட்டின் வெளியே மண்ணில் படுத்திருந்தாள். அம்மா அவளை தூக்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். மித்ரா, நீ எங்கே போன? மித்ரா மெதுவா சிரித்தாள். அவள் கையில் இருந்தது ஒரு சின்ன கருப்பு கல். அதுல ஒரு சிறிய நீல ஒளி இன்னும் துடிச்சுக்கிட்டு இருந்தது. டூம் டூம் டூம். மித்ரா கையில் இருந்த அந்த கருப்பு கல் மெதுவாக சூடாக ஆரம்பித்தது. அம்மா அவளை கட்டி அணைத்து கொண்டிருந்தாள். இனி நீ தனியா எங்கும் போகக்கூடாது. மித்ரா அமைதியா தலையாட்டினாள். அந்த இரவு இவ்வீட்டில் எல்லோரும் தூங்கினார்கள். ஜன்னல் வழியா நிலவொளி உள்ளே வந்தது.
மித்ரா கையில் இருந்த கருப்பு கல் மெல்ல நீலமாக ஒளிர ஆரம்பித்தது. டூம் டூம் டூம். அவள் விழித்தாள். அந்த கல்லை பார்த்தாள். அதுக்குள்ளிருந்து ஒரு சின்ன குரல், நன்றி. அந்த ஒளி மெதுவா காற்றில் கரைந்தது. கல் சாதாரண கல்லாக மாறிவிட்டது. அதே நேரம் காட்டின் அந்த இடத்தில் முன்னாடி இருந்த குழி மறைந்தது. பயங்கரமான அமைதி இல்லை. காற்று வீசுது, பறவைகள் பாடுது, சூரிய ஒளி தரையில் விழுது. அந்த சாபம் முற்றிலும் உடைந்தது. மித்ரா அடுத்த நாள் அம்மாவோட சேர்ந்து அதே காட்டுக்கு போனாள். ஆனா இப்போ அது ஒரு சாதாரண காடு. அவள் மெதுவா சொன்னாள்,